ஜனகண மனகதி வந்தே மாதரமும் இதுக்கும் அதுக்கு போராடி அதை பாட வைக்கிறதுக்கு, தமிழ் தாய் வாழ்த்து பாட வைக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப். இல்ல அதுக்கு சு வெங்கடேசன் ஒரு பதில் கொடுத்திருக்காருல்ல. யார் அவரு? அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி இல்ல. இவர் எம்பி. சொல்லுங்க. தாமு விசகர். அவர் திமுக தயவுல நின்னதான் எம்பி ஆயிருக்காரு. ஆமா. நான் அவரை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். அவரு ஒரு சினிமா மோகம் உள்ள ஒரு பிரமுகர். அப்படிதான் எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து. இப்பதான் ஒரு எம்பி ஆயிருக்கிறாரு 4, 5 வருஷமா தான். தேசிய கீதத்தை நாட்டுப்பண்ண ஒரு முறை இல்ல 20 முறை கூட பாடலாம் இல்லன்னு தப்புன்னு கேட்கிறாரு. அதை ஏன் போன மாசம் கேட்கல? அதான் உதயநிதி கேட்டிருக்காருல்ல. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து நீங்க 2 முறை பாட வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாருல்ல. இப்போ இந்த வழக்கு என்னன்னா, இதுக்கே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டு சட்டசபையில் பாட வைப்பதற்கே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப தேசிய கீதத்தை 2 முறை பாடுறது, எந்த நிகழ்ச்சியிலேயாவது தேசிய கீதத்தை 2 முறை பாடி நம்ம கேட்டிருக்குமாங்க? ஒரு முறை தான் பாடிருக்கேன். அதுக்கு அவரும் விளக்கம் கொடுக்குறாரு. குடியரசுத் தலைவர் உரையில முன்னாடியும் பின்னாடியும் இசைக்கப்படும். குடியரசு விழாவில் தானேங்க, தமிழக சட்டசபையில தான் நம்ம பேசுறோம். தமிழக சட்டசபை வரலாறுல இப்படி நடந்திருக்குதா? தமிழக சட்டசபை வரலாறுல 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குதா? 2 முறை பாடி இருக்கு. அதுல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல்ல. இல்ல, நீ அந்த மரபையை மாத்தணும்னா இது இவங்களோட மரபு இல்ல, கவர்னரோட மரபுங்கிறது. நீ என்ன சொல்றன்னா 2 முறை தேசிய கீதம் பாடுவது என்னோட ரைட்ஸ் அப்படின்னு விஜய் சொல்றாருன்னு வச்சுங்க, அதை நம்ம பார்க்கலாம். இல்லைங்க, 2 முறை தேசிய கீதம் பாடுறதை நான் ஒத்துக்கிறேங்க, நான் தாங்க பாட சொன்னேன்னு சொல்லுங்க, அது வாதம் இல்லை. அது கவர்னரோட, அதுதான் உதயநிதி சொல்றாரு. அது கவர்னரின் விருப்பமா இருக்குது, அது பாஜகவின் விருப்பமா இருக்குது. அந்த 2 முறை எதுக்கு தேசிய கீதம் பாடுறாங்க? ஒரு முறை வந்தே மாதரம், இன்னொரு முறை ஜனகண மனகதி. அதுக்கு பதில் தான் 2 முறை தேசிய கீதம் பாடுற ஆப்ஷன் அது மாற்றப்படுது. நான் என்ன சொல்றேன், அது உங்க நிலைப்பாடா நீங்க அறிவிச்சிருங்க. எங்க நிலைப்பாடு 2 முறை தேசிய கீதம் நாங்க தான் சொன்னோம், கவர்னர் சொல்லன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ற தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு. அப்ப கவர்னரோட இம்ப்ளிமெண்ட், கவர்னர் அதை விரும்புறாரு. இப்ப இவங்க எல்லாம் நீங்க சொல்ற சிபிஎம் வெங்கடேசனோ அல்லது இவங்க எல்லாருமே கவர்னருக்கு தான் முட்டு கொடுக்குறாங்க. தாவேக்காவுக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்கறதா வெங்கடேசன் ஓடியாந்து பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கவர்னரோட நிலைப்பாட்டுக்கு முட்டு கொடுக்குறாங்க. பாஜக கவர்னரின் ஆதரவாக முட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுங்க, இந்த விஜய் அரசியல்ல வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு மோசமான ஒரு முன்மாதிரி தமிழ்நாட்டில் கட்டமைச்சிருக்கிறாரு. என்ன கட்டமைச்சிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்குள் பாஜக எதிர்ப்பு பேசுவதுங்கிறது ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் பழசியா, எப்ப பாரு பாஜக வந்துடும், பாஜக காரன் வந்துட்டான், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அரசியலுங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டார் ஏறக்குறைய.